எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாட்களில் இயேசுவின் பாதத்தில் அப்படிங்கிற தலைப்பில் சத்தியத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக தேவனுடைய பிரசன்னத்தை எப்படி நாம் அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இன்றைய தியானத்துக்குள்ளாக நாம் செல்லலாம். கடைசியாக நாம் பார்த்தோம், ஏன் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் கிட்டி சேர வேண்டும் அப்படிங்கிறத குறித்து நாம் தியானித்தோம். அதற்கு தொடர்ச்சியாக எப்படி நாம் அணுக வேண்டும், அது ஏன் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறபடினால எவ்வாறு எந்த ரீதியிலே நாம் தேவனுடைய பிரசன்னத்தை அணுக வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். இதற்கு சங்கீதம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்குது. குறிப்பாக சங்கீதம் 100 நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாருங்கள், வாசிக்கலாம். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். 4ஆம் வசனம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். பாருங்கள், இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா, என்டர் ஹிஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ஹிஸ் கோர்ட்ஸ் வித் ப்ரைஸ் அப்படின்னு வருது. ஸோ தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரைஸ். இப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் எவ்வாறு அணுக வேண்டும் அப்படின்னு கேட்டோன்னா அதற்கான பதில் துதியோடு நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் அவருடைய பிரசன்னத்தை அணுக வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நாம் யாருக்கு முன்பாக செல்கிறோம்? தேவனுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னத்தில் அவரோடு சம்பாஷிக்க நாம் சொல்கிறோங்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு உணர்வு உடையவர்களாக செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் சங்கீதக்காரன் நிறைய இடத்துல சொல்கிறத பார்க்குறோம். 95 சங்கீதத்தில் பார்த்துருக்கோம், கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாக இருக்கிறார், அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார்ன்ற ஒரு உணர்வு தாவீதுக்கு இருக்குது. பாருங்கள், அந்த ஒரு உணர்வோடு அவர் அவருடைய பிரசன்னத்தை அணுகிறார். ஸோ நாமளும் தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் அணுகும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தோடு, ஒரு துதி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் செல்லும் பொழுது நிச்சயமாக அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது எளிதாக இருக்கும். நாம் அவரை அறிந்து கொள்வது, அவருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு ஏதுவாக இருக்கும். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், எதை குறித்து நாம் துதி செய்வது, எதை குறித்து நாம் நன்றி செலுத்துவதுன்னு யோசிச்சோன்னா எல்லா காரியங்களுக்காகவும் செலுத்துகிறா இல்லைங்களா? நம்முடைய ஜீவனுக்காக, கர்த்தர் இதுவரை செய்திருக்கிற நன்மைகளுக்காக, எல்லாவற்றுக்கு மேலே அவர் யாராக இருக்கிறார் என்பதற்காக நாம் அவரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். ஸோ இந்த காரியங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, இந்த காரியங்களை நாம் எண்ணி அதை துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாக கிட்டி சேர்வதற்கு நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இதற்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, இப்பொழுதும் நம்முடைய பிரசன்னத்திலே எப்படிப்பட்ட இருதயத்தோடு வர வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாருங்க. சிருஷ்டி கர்த்தர் நீர், உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வந்து அமர்ந்து உம்மிடத்தில் உறவாடுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் தேவனே. அனுதினமும் நாங்கள் துதியோடும் நன்றியுள்ள இருதயத்தோடும் உம்முடைய பிரசன்னத்திலே வர எங்களுக்கு கற்றுத்தாருங்க. துதி இல்லாமல், நன்றியுள்ள இருதயத்தோடு இல்லாமல் நாங்கள் உம்மிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ள முடியாதே, அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க சுவாமி. படுத்த ஆவியானவர் தாமே எங்களை பலப்படுத்துங்க. இப்போ ஒரு வேளை பலவிதமான கசப்புகளும் காயங்களும் இருந்தாலும் அதன் மத்தியிலும் கர்த்தாவே உம்மை துதிப்பதற்கு, உம்மை நன்றி செலுத்துவதற்கு எங்களுக்கு கற்றுத்தாருங்க தேவனே. எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. அப்பா, ஏறப்பட்ட பிரசன்னம் அதில் நாங்கள் வரும் பொழுது, அதை கிட்டி சேரும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கிறது. உம்மோடு சஞ்சரிப்பதே ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இன்றைய நாளில் கூட நாங்கள் இதில் ஏறப்பட்ட பிரசன்னத்தை கர்த்தாவே வந்து கிட்டி சேர, அதிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி. உங்களுடைய வார்த்தை சொல்லப்பட்டபடி உம்முடைய பிரசன்னத்தில் கர்த்தாவே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்குது சுவாமி. அந்த பரிபூர்ண ஆனந்தத்தை கர்த்தாவே நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உலகம் கொடுக்கிற கர்த்தாவே காரியங்கள் அல்ல, மாறாக உம்முடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற அந்த பரிபூர்ண ஆனந்தம் கர்த்தாவே, இந்த நித்திய பேரின்பத்தை கர்த்தாவே அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. தாவியான தாமே எங்களுக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கணும். இந்த நாளை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீரே இந்த நாளை ஆசீர்வதித்து உம்முடைய வழிகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.